ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட பதிவில் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய எதிர்காலங்களை குறித்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது, வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்படி சமாளிக்க போகின்றார்கள் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டத்தில் சூரியன் கடக ராசியில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கின்றார். செவ்வாய் மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை தொடங்குகிறது. வக்ரகுரு தனுசு ராசியில் தனது சஞ்சாரத்தை பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறது. புதன் மிதுன ராசியில் தனது சஞ்சாரத்தை தொடங்குகின்றார்கள். வக்ர சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ரிஷப ராசியில் தனது சஞ்சாரத்தை பார்த்தீங்கன்னா தொடர்கிறது. சனி மகர ராசியில் தனது சஞ்சாரத்தையும் பார்த்தீங்கன்னா தொடங்குகிறது. ராகு மிதுன ராசியில் தனது சஞ்சாரங்களை பார்த்தீங்கன்னா தொடங்குகிறது. மற்றும் கேது தனுசு ராசியில் தனது சஞ்சாரங்களை பார்த்தீங்கன்னா தொடர்கிறது. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறையவே கலவையான பலன்களாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு கடினமான காலமாகவும் நிதி மற்றும் குடும்ப ரீதியாக நல்ல ஒரு காலமாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் வேலை பலுவானதே இருக்கும். உங்களில் சிலர் பார்த்தீங்கன்னா வேலையை இழக்க நேரிடலாங்க. ஸோ கவனங்கள் தேவை, அல்லது வேலையில் எதிர்பாராத மாற்றங்களானது ஏற்படலாம். உயர் அதிகாரிகளிடம் இருந்து உங்களுக்கு ஆதரவானது பார்த்தீங்கன்னா குறைவாக கிடைக்கலாங்க. மேலுமே உங்களுடைய நற்பெயரானது குறையக்கூடும். முக்கியமான பணிகளும் பார்த்தீங்கன்னா தள்ளி போகும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அவற்றில் சில தடைகளானது ஏற்படலாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரங்கள் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடைசி 2 வாரங்கள் உங்களுக்கு கடினமான காலத்தையும் அதிக வேலை பளுவையுமே பார்த்தீங்கன்னா கொடுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய உதவிகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏனெனில் உங்களுக்கு நல்ல வருமானங்களும் எதிர்பாராத ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கை துணை அல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பரிசும் கிடைக்கலாம். உங்களுடைய முதலீடுகள் மற்றும் வியாபாரத்தில் இருந்துமே உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும். பண முதலீடு செய்ய விரும்புவோர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்ய விரும்பக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருந்து அதை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முதலீடுகள் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஒரு சிறப்பான காலங்களாக பார்த்திங்கன்னா அமையப்போகுது. நீங்கள் ஒரு குடும்ப விழாவில் கலந்து கொண்டு உங்களுடைய உறவினர்களை பார்த்திங்கன்னா சந்திக்கலாங்க. திருமணத்திற்காக அல்லது நீண்ட கால உறவினர்களுக்காக பார்த்திங்கன்னா காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நேர்மறையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து அன்பும் பாசமும் அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் மற்றும் 4ஆம் வீட்டில் சூரியனுடைய சஞ்சாரங்கள் காரணமாக மார்பு, நுரையீரல் மற்றும் தொடைகள் இந்த மாதிரி தொடர்பான உடல்நல பிரச்சனைகளானது உருவாகுங்க. உங்களுடைய முதுகு மற்றும் கழுத்து பகுதிகளிலுமே உடல்நல பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. நீங்கள் அதனை கவனித்து கொள்ள வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டமானது நல்ல ஒரு காலமாக அமையுங்க. உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். ஆனாலுமே அதே நேரத்தில் அதிக வேலை பளு மற்றும் சில எதிர்பாராத செலவுகள் அல்லது இழப்புகளையுமே நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சிறந்த வருமானங்களானது கிடைக்கவும் கூட்டாளிகள் அல்லது சில வாடிக்கையாளர்களுடன் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகளானது உள்ளதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடினமான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏனெனில் அவர்களால் தங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்த முடியாமலும் போகலாம். விரும்பிய முடிவுகளை பார்த்தீங்கன்னா பெற அவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய கோபத்தையும் பொறுமையின்மையுமே பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதிலுமே வெற்றியை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தெளிவான மனநிலைகளானது உங்களுக்கு இருக்கும்.
சாமர்த்தியமாகவே நீங்கள் செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீர்கள். செயல்திறன்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் வந்து பார்த்திங்கன்னா செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதனால கவனங்களானது தேவை. நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது கொஞ்சம் உங்களுக்கு தாமதப்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக வீண் அலைச்சல்களும் இருக்கும். சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கத்தை நீங்கள் காட்டுவீர்கள். வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபங்களானது கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகளானது கிடைக்கப் பெறுவீர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அலைச்சல்களுமே உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். உறவினர்களுடைய வருகையானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது ரொம்ப நல்லது. மகிழ்ச்சிகளானது உண்டாகுங்க. பெண்கள் எதிலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியை பெறுவீர்கள். வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா தகுந்த மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. விருதுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தேவையான பண உதவிகளுமே கிடைக்குங்க. கடன் தொல்லையானது குறையும். தொழில் போட்டிகளும் நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கிடைக்கப்பெறுங்க. கூடுதலாகவே நீங்கள் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கி ஒற்றுமையும் உங்களுக்கு உண்டாகுங்க. எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் உங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயல் திறமைகள் வந்து அதிகரிக்குங்க. உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் தராமல் இருக்கும். அதேபோல் எதிர்பார்த்த பண வசதிகளும் இப்பொழுது கிடைக்குங்க. உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது நீங்கும். வழக்கு விவகாரங்களில் நிறைவே சாதகமான போக்கானது காணப்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது போல் இருக்காது. பெரிய ஏமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்கள் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலையாவது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளானோடு இருந்திருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். ஆனால் அது லாபங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். கொஞ்சம் சுமாராக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வருமானம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மன உளைச்சல்களை நீங்கள் சந்திப்பீர்கள். எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலுமே உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடும். அதனை நீங்கள் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கவலைகள் உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த ஒரு வேலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா பணவரவு குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள் தொல்லைகள் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. நிறைய போட்டிகள் இருக்கும் அந்த வேலையிலேயே கூட. அதே போல் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே நிறைய இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பணிச்சுமைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் பணிச்சுமைகளானது குறைவதனால கொஞ்சம் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வேலையில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த வேலையில் அவர்களுடைய திறமைகள் அதிகமிக்கவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த வேலையில் மிக சிறப்பாக கவனத்தை செலுத்தி அவர்களுடைய திறமையை வந்து பார்த்திங்கன்னா அதில் காட்டி பாராட்டு வந்து பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வேலைகளை ரொம்ப எளிதாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அதற்கான பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக வந்து இருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்களும் நீங்கும். அவர்களது நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். உங்களுடைய உடல்நலனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்கறையை காட்டணும். குறிப்பிட்ட நேரத்திற்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்களாக அலர்ட் பண்ணக்கூடாது. காலையில் வந்து எந்த டைம்குள்ளே சாப்பிடணுமோ அந்த டைமில் சாப்பிடணும். மதியமும் அதே மாதிரி தான் சரியான கால நேரத்திற்குள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவு முறைகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்வது சிறந்தது. அதே போல் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா
உடல்நல குறைபாடு ஏற்படுதோ அதுக்கு எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணுமோ அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்ததுங்க. ஸோ அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தில் முக்கியமாக நம்மளுடைய துணையார்களிடம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கணவன் மனைவிகள் இவங்க 2 பேர்த்துக்கு இடையில எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மறைவு சுழிவுகள் இல்லாமல் பேசிக்கொள்வது தான் நல்லது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் உருவாகாது. ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து வர உங்களுக்கு அறிவுத்திறமைகளும் இன்னும் அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி பெற வந்து வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து மாணவர்கள் செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.